குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. நம்ம ராகுகால பூஜை பண்ணுவோம். காலையிலேயே ராகு நட்சத்திரம் பலன் சொல்லிட்டோம். இங்கே இங்கே ஓட்டு வீடுங்கிறதுனால எழுத்தொல்லை இருக்க எந்த ஒரு பொருளையும் மேலே மாட்டி வைப்போம். அதுதான் ஏழுமலையான்னு தெரிகிறாரா? அவ்வளோ அழகான ஒரு கொஞ்சம் கிளார் அடிக்குது. கீழே லக்ஷ்மி இருக்காங்க. இதை அப்படியே இது பண்ணுறேன். கிளார் அடிக்குது. அதனால் இன்றைக்கி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பக்கத்து ஷேரில் தான் அதில் அரிசி இருக்குது. அதை கீழே நவுத்தி வச்சுட்டு என்னால் வைக்க முடியல. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி பிரதோஷம். சிவபுராணம் படிங்க. நான் இன்னும் சிவபுராணமே படிக்கல. இன்றைக்கி மிருத்யுஞ்ச ஏகாதசி, மிருத்யுஞ்ச பிரதோஷம். ஞாயிற்றுக்கிழமை வருது. நாம் சூரிய பகவானுடைய மார்ச் 1 ஆங்கில மாத பிறப்பு. நம்ம சூரிய பகவானுடைய அன்பையும் பெறுவோம், சிவபெருமானுடைய அன்பையும் பெறுவோம். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நாள். ராகுகால பூஜை 4 to 6 பண்ணுவோம். நான் பழைய சாதம் தான் சாப்பிட்டேன். இனிமேல் தான் இன்றைக்கி அதே தான். பழைய குழம்பு சாதம் கொஞ்சம் இருக்குது. அதனால் இன்றைக்கி அதே தான் விடுறேன். உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டயர்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்பயே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி எங்கேயும் போக முடியாது. வெயில் வந்துருச்சுன்னா என்னால் எங்கேயும் போக முடியாது. ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது. சரி. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்கிறோம். இன்னைக்கு நாளை மிருத்யுஞ்ச பிரதோஷம். இன்று நாளை பௌர்ணமி பூஜை, ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம், காமதகனம், மாசி மகம். நாளைக்கு மாத நரசிம்ம சதுர்த்தி, ஹோலி பண்டிகை. அதற்கு அடுத்த நாள் சந்திர கிரகணம். இப்படி அழகான திருநாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. என்ன படிப்பது? சிவபுராணம். சிவபுராணம் இதில் காலபைரவர் சிவபுராணம் இருக்கும். கோளறு பதிகம் வாசி தீரவே ரொம்ப நல்லா. வாசி தீரவே காசு நல்குவே, மாசு மிளலை ஏசல் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கும். இதை செல்லில் போட்டு கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். கோளறு பதிகம். வேயுறு துளிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தெரியும் ஆசுர திங்கள் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பு 2 உடனே ஆசுர நல்ல அவை நல்ல அடியார் அவருக்கு மிகவே. ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்றாம் திருமுறை. திருவெண்காடு 2ஆம் திருமுறை. கண்கட்டும்
கண் காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பை காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீதா பண் சீகா மரம். 2ஆம் திருமுறை திருஞான சம்பந்தர் அருளியது. அவ்வளோ அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மூன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை. இது ஒரு கல்யாணத்துல கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா. அதனால இன்னைக்கு நீங்க சிவபுராணம் படிங்க. சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இது வாங்கி கொடுங்க. நம்ம அது என்ன வில்வம் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைனாலும் அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வீட்லேயே இருந்து கூட முடிஞ்சவங்க கோயிலுக்கு போங்க. இல்லைன்னா வீட்லேயே இருந்து அவரோட நாமத்தை சொல்லுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.